ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவந்திஸ் கிச்சன். இன்றைக்கி அவந்திஸ் கிச்சனில் வந்து யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். பாஸ்தா பிடிக்காதவங்களே இருக்காது, யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு டிஷ்ஷு. ஈவன் குழந்தைங்களுக்கு கூட இது ரொம்ப பிடிக்கும். அந்த பாஸ்தாவையே கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். இது வந்து மைதாவில் பண்ணது கிடையாது, கோதுமையில் பண்ணது. அதனால் இது தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி கோதுமையில் பண்ண பாஸ்தாவும் அவைலபிளாக இருக்குது. அதனால் இன்னைக்கு வந்து நான் கோதுமை பாஸ்தா தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு வந்து பாஸ்தா 1 கப்பு, இது டொமேட்டோ பியூரி, தக்காளி வந்து மிக்சியில் அடித்து வச்சுருக்கிறேன். இந்த பாஸ்தாவே பேரே டொமேட்டோ வீட் பாஸ்தா தான். அதனால் ஃபுல்லாக அதை பியூரி வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இது வந்து வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும், பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும், கொத்தமல்லி தழை, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, இது வந்து கொஞ்சம் வெல்லம், இது சீரகம், உப்பு, எண்ணெய். இப்போ வந்து இது வந்து ஒரு டிப்பிக்கல் சவுத் இண்டியன் ஸ்டைலில் தான் நம்ம செய்ய போகிறோம். இது வந்து ஆக்சுவலாக நம்ம டிஷ்ஷு கிடையாது, நம்ம ஊர் டிஷ்ஷு கிடையாது. இது வந்து சவுத் இண்டியன் ஸ்டைலில் நம்ம செய்கிறதுனால நம்ம ஊர் மசாலா பொடியெல்லாம் அதில் வச்சுருக்கிறேன் நான். இப்போது முதல்ல வந்து பாஸ்தா 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிக்கணும். நான் ஏற்கனவே தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன். இதில் வந்து இப்போ பாஸ்தாவை ஆட் பண்ண போகிறேன். தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா தாராளமாக வச்சுக்கணும். அப்போ தான் அது நல்லா வெந்து கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து பாஸ்தாவை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து உப்பு, பாஸ்தாவுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம இப்போயே ஆட் பண்ணிடலாம். மசாலாவுக்கு பிறகு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, அது மாதிரி 1 ஸ்பூன் எண்ணெய். அவ்வளோதான். இப்போது இது நல்லா கொதிக்கட்டும். இதை வந்து வேக விட்டுருவோம் மூடி. ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் ஆகும் இது நல்லா கொதித்து நல்லா சாஃப்டாக வேகிறதுக்கு. இப்போது நல்லா வெந்துருச்சு. இப்போது இதை வடிகட்டி பாஸ்தாவை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் சீரகம், பொரிஞ்சவுடனே பூண்டு, அடுத்து வெங்காயம், இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு பொன்னிறமாக. இப்போ வந்து இந்த பியூரியை ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், மிக்ஸி கழுவுன தண்ணி. இப்போது வந்து இந்த தக்காளியில் வந்து நம்ம மசாலா பொடியெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம், அது பச்சை வாசனை போகிற வரைக்கும். இது தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், இந்த மசாலாவுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு, இப்போ இது நல்லா வந்து கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ வந்து தக்காளியில் உள்ள பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் கரம் மசாலா, கொஞ்சம் மண்டை வெல்லம், நாட்டு சர்க்கரை இதனால் போட்டுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இதில் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
நமக்கு வந்து ஒரு ஸ்லைட்டாக ஒரு இது இனிப்பு இருக்கணும் இதில், அவ்வளோதான். புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாமே கலந்த மாதிரியான ஒரு பாஸ்தா இது. ஒரு இட்டாலியன் கியூசின்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து அதை நம்ம ஊர் ஸ்டைலுக்கு நம்ம செஞ்சுருக்குறோம். இனிமேல் பாஸ்தாவை சேர்த்துடலாம். இதே மாதிரி நூடுல்ஸை கூட ட்ரை பண்ணலாம், அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாஸ்தா வந்து ஆட் பண்ணி இப்போ இந்த தக்காளி பியூரி கூட இந்த பாஸ்தா வந்து கொஞ்சம் நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் இறக்கலாம். இப்போ நம்ம டொமேட்டோ பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி, ரொம்ப டேஸ்டான ஒரு டிஷ்ஷு பண்ணியிருக்கோம். ஒரு நாள் என்னைக்காவது வித்தியாசமாக அந்த மாதிரி சாப்பிட்லாம். கோதுமையில் பண்ணதுங்கிறதுனால நம்ம வந்து யோசிக்காமல் சாப்பிட்லாம். அவ்வளோதான். இது இனிமேல் சர்வ் பண்ணிடலாம். நல்லா க்ரீமியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சவுத் இண்டியன் ஸ்டைலில் வீட் டொமேட்டோ பாஸ்தா பண்ணியிருக்கிறோம். இதை அவசியம் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா ரொம்ப லைக் பண்ணுவாங்க. மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியம் என்றும் நமதாகட்டும் நேயர்களே. நன்றி, வணக்கம்.